ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தான். இது ரொம்ப விசேஷமான கோவில். இங்கே வந்து திருவிழா வந்து சூப்பராக இருக்கும். இந்த திருவிழாவுக்கு வந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாமே லீவே விடுவாங்க. இந்த திருவப்பூர் தேருக்கு ரொம்ப விசேஷமான கோவில். பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பூசாரியோட கனவில் வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இந்த இடத்துல தோன்றி இருக்கேன், நீங்கள் என்னை வந்து வெளியே மண்ணுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து என்னை வணங்குங்க அப்படின்னு சொல்லி வந்தார். அவர் வந்து அந்த பூசாரி உடனே போய் மன்னர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு. உடனே மன்னர் வந்து ஆட்களை விட்டு அம்மனை வெளியே எடுத்து ஒரு கோவிலாக உருவாக்கி வணங்கியிருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்து அந்த மன்னரோட மகனுக்கு வந்து அம்மை நோய் வந்து ஏற்பட்டிருக்கு. அது தீரணும்னு அவர் வணங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பையன் இறந்துட்டாங்க. இறந்தோடனே இவர் கோவப்பட்டு இந்த சிலையை அகற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அகற்றி வெளியே கொண்டு போகும்போது திருவப்பூர் மக்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த அம்மன் நல்லது, எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க, அதனால் எங்களுக்கு இந்த அம்மன் வேணும்னு சொல்லி இந்த திருவப்பூரில் வந்து அமைச்சு கோவிலாக கட்டி வணங்கியிருக்காங்க. ரொம்ப விசேஷமான கோவில். இதுதான் இந்த கோவிலோட வரலாறுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறையா பேருக்கு வந்து நோய்கள் தீர்ந்திருக்கு, கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கு, மன நிம்மதி ஏற்பட்டிருக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சு மக்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க. இது வந்து ரீசெண்டாக இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணாங்க. அதனால் கோவில் வந்து ரெனோவேட் பண்ணி சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய நாங்கள் போன டைம் திருவிழா டைம். ஸோ வந்து நிறையா சின்ன பசங்கள்லாம் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு இருக்காங்க, குழந்தைங்கெல்லாம் பால் குடம் எடுக்கிறாங்க. கோவில் நல்லா சூப்பராக இருந்தது. நாங்களும் வந்து ஃபேமிலியோட மனசார அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு எங்களோட வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போனோம். அதனால் நல்லா சாமி திருப்தியாக சாமி பார்த்துட்டு பின்னாடி கோவிலுக்கு பின்னாடியே வந்து மதுரை மீனாட்சி அண்ட் காஞ்சிபுர காமாட்சியோட உருவம் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே உருவம் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எங்களோட டே வந்து ஃபினிஷ் ஆச்சு. அண்ட் கோவிலுக்கு பேக் சைடில் வந்து கன்னிகள் ஆலயம் சொல்லிட்டு இந்த இது இருந்தது. அதையும் நாங்கள் வந்து நல்லா வணங்கிட்டு கோவிலை சுற்றி பிரகாரம் வந்தோம். பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி நிறைய கல்யாண மண்டபங்களும் இருக்குது கல்யாணத்துக்காக.